ஜிஎஸ்எம் கிரியேஷன் சுவாதின யூடியூப் சேனல் ஊடாக தயாரித்து வழங்கும் நம் நாட்டில் வளர்ந்து வரும் திறமையுள்ள இளம் கலைஞர்களை அறிமுகப்படுத்தி ஊக்குவிக்கும் கலை கலாச்சார நிகழ்ச்சி வசந்தத்தின் முன்னோடி. பிரியமுள்ள நண்பர்களே, செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஜிஎஸ்எம் கிரியேஷன் சுவாதின யூடியூப் சேனலில் காண்பிக்கப்படும் தி கீ என்ற இஸ்லாமிய தமிழ் குறும்படத்தின் இயக்குனர் சபான் அக்ரம் மற்றும் இந்த படத்தின் ஹீரோவாக நடிக்கும் முகமது உஸ்மான் அவர்களும் இன்றைய கலந்துரையாடலுக்கு கலந்து கொள்கிறார்கள். இந்த குறும்படத்தின் இயக்குனர் சபான் அக்ரமை பற்றி கூறும் பொழுது, அவர் பல்வேறு திறல் மற்றும் திறமைகளை கொண்டவர். அவர் வீடியோ எடிட்டிங், சினிமா போட்டோகிராஃபி, ஸ்டோரி ரைட்டிங் போன்ற அனைத்து தாளந்துகளையும் கொண்ட வளர்ந்து வரும் ஒரு இளம் கலைஞர். அவரின் முயற்சிக்காக எமது யூடியூப் சார்பில் மனம் மார்ந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கீ படத்தில் ஹீரோவாக நடிக்கும் தற்பொழுது வெளிநாட்டில் வேலை செய்யும் முகமது உஸ்மான் அவர்கள் எங்களுடன் வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமாக தொடர்பு கொண்டுள்ளார். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்மான். முதலில் உங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம், எங்களுடன் நீங்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டதுக்காக. சரி உஸ்மான், நீங்கள் எப்படி இந்த கீ படத்துக்கு நடிக்க வந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் கூறலாமா? எப்படி இந்த கீ படத்துக்கு ஆக்ட் பண்ண வந்தேன்னு சொன்னால், ஒரு நண்பன் சஃபான் ஃபஸ்ட்டுக்கு நான் நடிக்கிற இந்த படம் கீ இல்லை, அவர் நிறைய படம் வச்சு எழுதினார். மடல், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. மடல், அதே போல் அன்னோன் சோர்சஸ், இந்த மாதிரி நிறைய படங்கள் என்ன மைண்ட் வச்சு தான் அவர் எழுதினார். அப்போது என்கிட்ட தான் கதை சொன்னார், நானும் ஓகே சொன்னேன். ஏதோ ஒரு காரணத்தால் அது நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அதுவும் என் பெர்மிஷன் கேட்டு தான் வேறொருத்தரை வச்சு ஆக்ட் பண்ண வச்சாங்க. நான் ஓகே, நீ வேறொருத்தரை வச்சு பண்ணிக்கன்னு சொன்ன அப்புறம் தான் மற்ற படங்கள் எடுத்தார். இதுவரை அவர் எழுதின படம் எல்லாமே என்ன மைண்ட் வச்சு தான் எழுதினார். எல்லா படத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னென்னா, நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதே போல் இந்த ஒர்க்கு காரியங்களாக நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அப்போது இந்த கீ படத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்குது, நீ தான் பண்ணணும் அப்படின்னா, சரி நான் ஓகே நான் பண்ணுறேன் அப்படி கதையை கேட்ட உடனே எனக்கும் ஷாக் ஆயிடுச்சு. கீன்னு சொல்கிறது நல்ல ஒரு படம், இது கண்டிப்பாக நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி என்ன அவர் எழுதின எல்லா படத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். இதுவும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு டைம் எடுத்து இந்த படத்தை நான் ஆக்ட் பண்ணேன். எஸ்பெஷலி இந்த கிறிஸ்டி ஜோஸ் சார், அவரும் நிறைய வாட்டி அவரும் என்ன பண்ணுவார், அவரும் சஃபர் ரொம்ப க்ளோஸ். அவர் எந்த கதை எழுதினாலும் உஸ்மான் வச்சு பண்ணலாம் அப்படின்னு அவர் எனக்கு சொன்னார் பாருங்கள். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் திங்கு தான். ஒரு வாட்டி அவர் சொன்னார், உஸ்மான் வச்சு என்கிட்ட ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது, உஸ்மான் வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னாப்புல. இன்ஷால்லா மேபி இன் ஃப்யூச்சர் நடக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது இன்னும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னென்னா, இந்த கீ படம் என்னை வச்சு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எஸ்பெஷலி என்னோட நண்பன் டைரக்டர் சஃபான் அக்ரம். நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அவருக்கு. ஸ்டோரி ரைட்டிங்லேயும் சரி, டைரக்ஷன்லையும் சரி, வெளியே ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. இன்ஷால்லா அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். அதே மாதிரி நம்ம கிறிஸ்டி ஜோஸ் சார், அவருக்கும் நிறைய ஸ்டோரி ரைட்டிங் ஸ்கில் இருக்குது. இன்னும் படம் பண்ணணும், அதை என்ன வச்சு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ இன்ஷால்லா லாஸ்ட்டாக நான் கேட்குறது என்னென்னா, கீ படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஜிஎஸ்எம் கிரியேஷன் யூடியூப் சேனலில். ஸோ எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன், உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வளர்க்க. மிக்க நன்றி உஸ்மான் அவர்களே. இந்த கீ படத்தின் கதை, திரைக்கதை, வசனத்தை பற்றி உங்களுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் என்ன? கீ படத்தில் என்னென்ன ஒப்பீனியன் என்னென்னு சொன்னால், ஒரு அற்புதமான படம். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மனுஷனை நிறைய சோதனைக்கு ஆளாகிறான். எவ்வளோதான் சோதனைக்கு ஏற்பட்டாலும் அவன் அல்லாஹ் மறக்கக்கூடாது, அல்லாவுடைய தொடர்பு நம்ம இல்லாமக்கக்கூடாது. நாங்கள் அல்லாவுடைய தொடர்பாக இருந்தோன்னு சொன்னால் எங்கள் லைஃப்பில் எப்போயாச்சும் அது நடக்கும் அப்படி ஒரு நம்பிக்கையோட ஒரு செயல்பட்ட படம் தான் இது. நம்ம அல்லாவோட தொடர்பாக இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் அப்படின்னு ஒரு மெசேஜ் சமூகத்துக்கு,
தரக்கூடிய படம் தான் இந்த கீ படம். நீங்கள் பாருங்கள், இன்ஷால்லா உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும், இந்த கீ படம் வந்து கற்பனையால் எழுதின கதை கிடையாது. ஆக்சுவலி இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. கிறிஸ்டி ஜோர்ஜ் சார் அவரோட ஃப்ரெண்டுக்கு நடந்த கதை தான் இந்த கீ படம். இந்த கீ படம் வந்து கற்பனையாக எழுதினதோ அப்படியோ இல்லை. ஆக்சுவலி இது கதை உண்மையாக நடந்திருக்கு. நம்ம கிறிஸ்டி ஜோர்ஜ் சார் ஃப்ரெண்டுக்கு நடந்த சம்பவம் தான் ஒரு கதையாக எழுதி என்னை வச்சு படம் எடுத்தார். இப்போ அந்த படம் இப்போது ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஜிஎஸ்எம் கிரியேஷன் யூடியூப் சேனலில் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள், பார்த்து உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் தெரிவிங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஜிஎஸ்எம் கிரியேஷன் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். சரி உஸ்மான் அவர்களே, இந்த கீ படத்தின் இயக்குனர் சஃபான் அக்ரம், அவர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் அவரை பற்றி உங்களுக்கு என்ன கூறலாம்? என்னுடைய ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன்ட ஸ்டோரி ரைட்டிங்காக இருக்கட்டும், ஷூட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே என்ன சொல்கிறது, பண்ணிடலாம், லைவாக பண்ணிடலாம் அப்படின்னு. ஒரு கீ படத்தில் ஒரு சீன் இருக்குது. இந்த கீ படத்தையே நான் நினைக்கிறேன் 3 லொக்கேஷனில், 4-5 லொக்கேஷனில் ஷூட் பண்ணோம். அப்போது இந்த கீ படம் ஒரு இடத்துல நம்ம ஷூட் பண்ணோம். அப்போது எல்லாம் ஷூட் பண்ணி முடிஞ்சு சஃபான் சொன்னால் ஓகே முடிஞ்சிருச்சு, நம்ம இனி டப்பிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு வாட்டி ஃபோன் வருது, உஸ்மான் நம்ம இந்த லொக்கேஷனில் வீடு பண்ணுவோமே, திரும்ப ஃபஸ்ட்லி வந்து அவனு என்னன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படி ஒரு டேலண்ட் உள்ள ஒரு ஆள் தான் சஃபான் அக்ரம். அது ஷூட்டிங்கில் இப்போ ஓகே இன்னொரு லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கதைப்படி அந்த லொக்கேஷன் நல்லா இருக்குது. அப்போது அங்கே போனோன்னா சைக்கிள் சீன் இருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு எப்படி சொன்னோன்னா, இப்போ நான் சொன்னேன் இந்த சீனில் இப்படி வரணும். இப்போ நான் சொன்னேன் அப்போ இப்படி வச்சுட்டு ஒரு ஷோட்டு 2வது ஷோட் எடுக்கும் அப்படின்னு. சஃபான் இப்படி யோசிச்சார் ரொம்ப நேரம். அது நீங்கள் அப்படியே பண்ணிடுங்களே லைவாக. நான் சொன்னேன் இதெல்லாம் ரிஸ்க் இருக்குப்பா. ஓகே பார்த்துக்கலாம் பண்ணிடு. அது நான் சொல்ல வரேன்னா அவனுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக வேணும்னு அதான் சொல்ல வந்தேன். நல்ல டேலண்ட்டும் இல்லை ஒரு ஆள் தான் நண்பன் சஃபான் அக்ரம். ஒரு இன்ஷால்ல ஒரு பெட்டர் ஃப்யூச்சர் இருக்குது. யாராவது இதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணன்னு சொன்னான்னா இன்னும் நல்லா மேலைக்கு வருவான்னு ஒரு நம்பிக்கை. சரி உஸ்மான் அவர்களே, நீங்கள் இலங்கையில் இருக்கும் காலத்தில், அதாவது சஃபான் அக்ராமின் பீனிக்ஸ் ஸ்டுடியோ நீங்கள் ஒன்றா சேர்ந்து கன வேலைகள் செய்தீங்கள், அதை பற்றி உங்களுக்கு என்ன கூறலாம்? ஃபீனிக்ஸ் ஸ்டுடியோ அது எங்கே இருந்துச்சு, எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தா ஒரு குழப்பமாக தான் இருக்குது. எனக்கு சஃபான் அக்ரம், டைரக்டர் சஃபான் அக்ரம் விவா வீடியோ அதில் தான் எடிட் பண்ணுவான். அதிலே நல்லா எடிட் பண்ணுவான். அதுக்கப்புறமா இந்த மாதிரி இப்படி வந்து வேறு லெவலில் போயிட்டு இருக்கு. அன்னோன் சோர்சஸ், மடல், கீ, இந்த மாதிரி நிறைய படங்கள் சின்ன விஷயமா ஸ்டார்ட் பண்ணி இப்போ வேறு லெவலுக்கு வந்திருக்கு. சவுத் ஜோன் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருக்கும். எனக்கு ஸ்டோரி என்னென்னு தெரியும், ஏன்னா அது என்கிட்ட சொன்னான். நான் தான் நடிக்கிறதுக்கு இருந்தேன், இருந்தாலும் சின்ன விஷயங்கள் என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இயர் ஒரு புதிய படம் வருது, அது நான் இருப்பேன். அது சர்ப்ரைஸாக இருக்கும். ஸ்டோரி என்னென்னு தெரில, நண்பன் வச்சுருக்காப்புல. ஸோ இந்த ஃபீனிக்ஸ் ஸ்டுடியோ ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கும் போதும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் தேவை. இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா படங்களை அவங்க உண்டாக்கணும், தயாரிக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய படங்கள். இன்னொரு விஷயம் சஃபானை பற்றி சொல்லி, சஃபான் கையில் ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் ஃபுல்லாக ஸ்டோரியாக தான் இருக்கும். எப்போ நான் அவனை மீட் பண்ண போனாலும் ஸ்டோரி எழுதுறஞ்சி அப்படி கதையாக வச்சுருப்பார். ஸோ அதெல்லாம் படமாக எடுக்கணும். அதுக்கெல்லாம் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்பேங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். சரி உஸ்மான் அவர்களே, வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமாக எங்களுடன் கலந்து கொண்டமைக்காக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஜிஎஸ்எம் கிரியேஷன் சுவாதீன யூடியூப் சேனல் ஊடாக செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஒளிபரப்பப்படும் த கீ என்ற தமிழ் குரு திரைப்படத்தை அனைவரும் கட்டாயமாக பாருங்கள். அதோட சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்கள். இவ்வாறான நிகழ்ச்சிகள் ஊடாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சிகளை தயாரித்து உங்களுக்கு அளித்த நான் உங்கள் அன்பின் கிறிஸ்டி ஜார்ஜ்.